வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்றது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன் ஆரி ஒர்க்குக்கு. ஸோ இந்த சைஸ் ரிங்கு தான் நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த நீடல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். துளி 12.6 mm இந்த சைஸ் தான் நான் வந்து நீடில் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் த்ரெட், கோல்டன் த்ரெட், இதுதான் நம்ம வந்து எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுவோம் ஆரி ஒர்க்குக்கு. சுகர் பீட்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பீட் சைஸில் இருக்குது. பேசிக் ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் மார்க் பண்ணியிருப்பேன் பேக் நெக் டிசைன். மோஸ்ட்டாக நான் ஒயிட் பென்சிலில் தான் நான் வந்து டிசைன்லாம் போட்டு வச்சுப்பேன். எஸ், இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக் டிசைன் தெரியும்னு நினைக்கிறேன். இது நாட் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிசைன் பண்ணுறதுக்கு பேக் சைடாக நம்ம வந்து இது ரெட்டை விட்டு நீடில் மேலே நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ வந்து நீடலை விட்டு என்னோடய த்ரெட்டை நான் எடுக்க போகிறேன். லைக் திஸ். நம்ம போடுற நாட் வந்து கீழே வந்து ஸ்டிப் பண்ணிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச் வந்து இதான் வந்து பேசிக். இதை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ விட்டு இன்சைட் அண்ட் டேக் தி நீடில் அவுட். ஸோ ஸ்டெப் என்னென்னா, சேம் நீடலை விடுறோம், த்ரெட்டை ஒரு ரொட்டேட் பண்ணி வெளியே இருக்கணும். அவ்வளோதான் ப்ராசஸ், சிம்பிள். இதுதான் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு பேர் வந்து செயின் ஸ்டிச். ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் போட்ட ஸ்டிச்சு செயின் மாதிரி இருக்கும். அதான் வந்து இதோட பேர் வந்து செயின் ஸ்டிச். இதுதான் வந்து பேசிக். நம்ம எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைன் போடுறதா இருந்தாலும் இதுதான் பேசிக். ஓகேங்களா? ஸோ நான் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வரேன். ஓகே, மெஹந்தி கிளாஸஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டுருக்கோம். அந்த மெஹந்தி ஆர்டர்ஸ்க்கு அண்ட் மெஹந்தி கிளாஸ்க்கு நீங்கள் வந்து குருத்தி ஹென்னான்ற பேஜை நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில். ஸோ she can guide about the classes or orders for bridal mehendis. And if you guys trying this for the first time, you need a more practice and patience to learn. Say the whatever. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணாலும் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஷர்ட் பற்றி சொல்லணுன்னா, டாய்ஸ் மேட் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க பீன்ஸ் அண்ட் ஃப்ளவர் தான். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணுறவங்கக்கிட்ட வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் டிசைன் பண்ண. நம்மளாலே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பண்ண முடியும். பட் அட்லாஸ்ட் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு ஐட் வாண்ட் டு பி பர்ஃபெக்ட். ரைட், நான் ஸ்டிச் பண்ணுறவங்கக்கிட்ட நான் போய்ட்டு மார்க் பண்ணி டிசைன் போட்டு நான் போட்டுப்பேன். அட்லாஸ்ட் came to an end. செயின் ஸ்டிச்சை எப்படி முடிக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். லூப் வழியாக நீடலை விட்டு டேக் தி த்ரெட், ஷார்ப் தெரியுதா? இந்த ஷார்ப்பை வச்சு நம்ம பழைய செயினை வந்து பிடிச்சி பழைய செயினை புது செயின் உள்ளே விட்டு இழுக்கணும். இழுத்தோன்னா நமக்கு எண்ட் கிடச்சிடும். இப்போ நமக்கு இது எப்படி போகணுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸில் நான் சொல்லித்தரேன்.
எஸ், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஆரி ஒர்க், செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் ஒர்க்கை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். Thank you for watching.